ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கீழே ப்ரொவிஷன் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போன உடனே திஸ் டைம் ஐ saw this கலர்ஃபுல் ஹூக்ஸுங்க. நல்ல ஸ்ட்ராங் ஹூக் ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் இதை வந்து நான் ஒரு 5 days யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் சிக்கன் தம் பிரியாணி வித் சிக்கன் லாலிபாப் ரெண்டுமே சூப்பராக இருந்தது கைஸ். ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் தான் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டுக்கு வந்த உடனே நாங்கள் லாஸ்ட் வீக்கும் வச்சுருக்கேன். இந்த ஸ்பாஞ்சை வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் KKVNA Vlogs. இனிமையான இது எங்களுக்கு பாசமுடன் மகிழ்வான காலை வணக்கம். இதுவரையும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைப். இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் ப்ளஸ் டிமார்ட்டில் நாங்கள் லாஸ்ட் மந்த் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜூலை மந்தில் எடுத்த வீடியோ கைஸ். அஸ் யூ ஆல் நோ, நம்ம வீட்டில் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ஐ ஹார்ட்லி கெட் டைம் டு சிட் எடிட் அண்ட் அப்லோட். அன்னைக்கு காலையில் எழுந்து கிச்சனுக்குள்ளே வந்த உடனே நான் பண்ண ஃபர்ஸ்ட் திங் வந்து தயிருக்கு வந்து உர போட்டாச்சுங்க. எப்பயுமே வீட்டில் தான் கேர்டில் பண்ணுவோம். ரொம்ப ரேராக தான் கடையில் வாங்குவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நமக்கு கடையில் வாங்கினா தான் கேர்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்கும்னு சொல்லிட்டு. டெஃபினெட்லி நாட். நம்ம வீட்லேயே சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா கடையை விட சூப்பர் டேஸ்டி அண்ட் திக்காக நமக்கு கேர்ட் செய்ய முடியும். அன்னைக்கு வெட்னஸ்டேன்றதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி வித் மட்டன் கிரேவி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அரவிந்த் வந்து மட்டன் வாங்கிட்டு வர அந்த டைமில் வந்து நான் அதுக்கு கிரேவிக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஆனியன்ஸ், மீடியம் சைஸ் ஆனியன்ஸை வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் ஆனியன்ஸ் எல்லாம் ஸ்கின் பீல் பண்ண உடனே அந்த சாப்பிங் போர்டு தான் இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஆனியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பிளாக்கா இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம எப்பயுமே மறந்துடுவோம். டேரக்டா அகைன் நம்ம வந்து ஆனியன்ஸை சாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெஃபினட்டா அந்த சாப்பிங் போர்ட்லயும் அந்த பிளாக்னஸ் இருக்கும். அதனால தான் நைஃப், சாப்பிங் போர்டு ரெண்டுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் ஆனியன்ஸை வந்து சாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இது போல நம்ம கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம கிரேவியில் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும் இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த ஒரு குட்டி ப்ராசஸ். எனக்கு வந்து ஆக்சுவலாக வாட்டரியாக இருந்தால் தாங்க பிடிக்கும். பட் அஜய்க்கு வந்து கொஞ்சம் திக் கிரேவியாக இருந்தால் தான் விருப்பப்பட்டு சாப்பிடுவான். ஸோ அவனுக்காக தான் அன்றைக்கி வீட்டில் இருந்ததுனால இது போல் கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் தட் அந்த பேஸ்ட்டுக்கு தேவையான எல்லா மசாலா ஐட்டம்ஸ் இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஸ்பைஸ் பாக்ஸஸில் இது எல்லாமே ரீஃபில் பண்ணணுங்க. பட் இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் எல்லாமே கொஞ்சம் பெரிய கண்டெய்னர்ஸ்லேயே வச்சிருக்கேன். எதையுமே ரீஃபில் பண்ணல. மோரோவர் இன்னும் நான் ஸ்பைஸ் பாக்ஸஸுமே ஆர்டர் கொடுக்கலைங்க. இனிமேல் தான் ஆர்டரே பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ கிரேவிக்கு தேவையான பேஸ்ட்டை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஸ்கின் எடுத்து வச்ச ஆனியன்ஸை வந்து இப்போ ரஃபாக சாப் பண்ணிட்டு இருக்கேன். எனிவே இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப தின்னாக சாப் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ஆனியன்ஸ் கட் பண்ணி முடித்த உடனே இப்போ ஒரு கடாயை வச்சுருக்காங்க. அதை வந்து சாட்டே பண்ணிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் ஹீட் ஆன உடனே அதில் என்னென்ன ஸ்பைசஸ் இப்போ ஆட் பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக சோம்பு, பட்டை, லவங்கம், கொஞ்சம் கேஷ்யூஸ், ஒரு 2 பெப்பர்கார்ன்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்பாசி. இதை வந்து எண்ணெயில் இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் டெம்பரிங் ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆனியன்ஸ், கூடவே ஒரு க்ரீன் சில்லி அதையுமே ஆட் பண்ணி ஒரு 3 to 4 minutes சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக சாட்டே பண்ண வேண்டாங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரையும் சாட்டே பண்ணிக்கிட்டால் போதும். அதோட கூட ஒரு 1/2 tablespoon ரோஸ்டட் பெங்கால் கிராமையும் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது சாட்டே பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் வந்து ஒரு பிளேட் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். இப்போ சாட்டே பண்ணதை வந்து அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஏன்னா மிக்சியில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக. ஸோ நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமில் வந்து அரவிந்த் மட்டன் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம அரவிந்த் கார் வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாருன்னா நம்ம ஒரு கல்யாண சமையலே முடிச்சிடலாங்க. ஸோ அவ்வளோ நேரம் வாஷ் பண்ணுவார். கொஞ்சம் கூட அதில் ஃபேட் இல்லாமல் மேக்ஸிமம் முடிஞ்ச வரையும் எடுத்துருவார். ஈவன் சிக்கன் ஆனால் கூட அந்த ஸ்கின் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். நானே ரொம்ப க்ளீன் பண்ணுவேன். என்னை விட பார்த்திங்கன்னா அரவிந்த் வந்து இன்னும் டைம் எடுத்து க்ளீன் பண்ணுவார். ஸோ அவர் வாஷ் பண்ணிகிட்ருக்க அந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அரவிந்த் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே இப்போ ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன். இந்த ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஹோம் சென்டரில் பர்ச்சேஸ் பண்ணது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஃபங்க்ஷனல்னு சொல்லுவேன் எனக்கு. அதுவும் என்னோட ஸ்மால் கிச்சனுக்கு வந்து செம்ம ஃபங்க்ஷனலாக இருக்குங்க இது. ஏன்னா என்னோட கவுண்டர் டாப் வந்து டபுள் சிங்க்ன்றதுனால ரொம்ப சின்னதாக இருக்கும். என்னால் ஆனியன் டொமேட்டோஸ் எல்லாமே மேலே ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியாது. ரொம்ப கிளட்டராக தெரியும். எனக்கு குக்கிங் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு கவுண்டர் டாப் மேலே கிளட்டராக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த டைமில் நான் அதுக்கு சர்ச் பண்ணிட்டு இருந்தப்போ ஐ ஃபவுண்ட் திஸ் ஆர்கனைசர் இன் ஹோம் சென்டர்.
இது பிளாஸ்டிக் ஆர்கனைசர் தாங்க, பட் அதனோட குவாலிட்டி மாத்திரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்மோஸ்ட் இதை வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ட்ராலி போல் இருக்கும், ஆக்சுவலாக வீல்ஸ் இருக்கும் இதில். ஸோ அந்த வீலுமே பார்த்தீங்கன்னா இந்த 5 to 6 இயர்ஸாக வாஷ் பண்ணி தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமே வந்ததில்லை. ஸோ இதெல்லாம் எடுத்து வச்ச உடனே கரெக்டாக அயனுக்கு வந்து எடுக்கிறவர் கால் பண்ணார். மேடம், நான் ஃப்ளாட் கீழே தான் இருக்கேன், நீங்கள் ரெடியாக அயனுக்கான துணியெல்லாம் எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கசினோட வெட்டிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு சாரீஸ் எல்லாம் வாஷ் பண்ணி அயனுக்காக எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே இப்போ ஒரு பெட் ஸ்ப்ரெட்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ தட் அவங்க வந்த உடனே டைம் வேஸ்ட் ஆகாமல் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ ஒரு வழியாக அரவிந்த் கார் வந்து மட்டன் க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் கிச்சன் சிங்கை தாங்க க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எப்போயுமே நாங்கள் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து சிங்கில் வாஷ் பண்ணோன்னா இமீடியட்டாக வந்து சிங்கை க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் வெசல்ஸே வாஷ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு தனியாக ஸ்பாஞ்சும் வச்சுருக்கேன். இந்த ஸ்பாஞ்சை வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லி தாங்க இப்போ ஊற்றி வச்சிட்ருக்கேன். ஸோ தட் நமக்கு ரொம்ப டிலே ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆனப்படி பசி எடுக்கிறப்படி இருந்தது. ஸோ அதான் சைட் பை சைடு இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். இட்லி பிளேட் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கும். என்ன ஆச்சுன்னா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் ஆக்சுவலாக இட்லி ஊற்றி வச்சுட்டு நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேங்க. அது அப்படியே அடிப்பிடிச்சு அந்த பிளேட் வரையும் அந்த பிளாக்னஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நானும் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் மாற்றணும்னு சொல்லிட்டு. பட் இது வரையும் நமக்கு டைமே கிடைக்கல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம இந்த இட்லி கடாயை மாற்றிடணும். ஸோ எவ்ரி டைம் மாற்றணும்னு நினைக்கிறப்ப அம்மா வந்து சொல்லுவாங்க, இப்போ தானே வாங்கினேன், ரொம்ப புதுசு இல்லை, அதுக்குள்ளே மாத்திரையே, எவ்வளோ ரேட் தெரியுமான்னு சொல்லுவாங்க. இமீடியட்டாக கொஞ்சம் ஆஃப் ஆகிடுவேன். ஓகே, வேலிடான பாயிண்ட் தான். பட் ஸ்டில் அகெயின் அதை பார்க்குறப்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மாற்றிடுவேன்னு நினைக்கிறேன் சீக்கிரத்தில். இட்லி போட்டு முடித்த உடனே இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்ருக்கேன். அண்டு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் வடுகமும் எடுத்துகிட்ருக்கேங்க. ஜென்ரலாக நாங்கள் பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பருப்பெல்லாம் தாளிக்கிறதுக்கு. அந்த வடுகம் வந்து நாங்கள் மட்டன் குழம்புக்கும் சிக்கன் கிரேவிக்கும் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அது கொஞ்சமும், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் என்னென்ன எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு சின்ன ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு பே லீஃப். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி டெம்பரிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா ஆனியன்ஸ், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்ருக்கேன். ஸோ வதக்கிற அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து இப்போ கல்லில் இடிச்சிட்ருக்கேங்க. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கே தான் நான் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஆனியன் சாட்டே ஆன உடனே நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டேன். பட் அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ரா ஸ்மெல் போன உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸையும் ஆட் பண்ணி கிரேவிக்கு தேவையான மஞ்சள் தூள், உப்பு, காரம் அண்ட் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 to 3 minutes சாட்டே பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்ருக்கேன். ஸோ அதெல்லாமே வதங்கிட்டு இருக்க அந்த டைமில் நம்ம பேஸ்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த ஆனியன்ஸ் இதெல்லாமே ஒரு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ கிரைண்ட் பண்ண அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம மட்டனில் ஆட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிஷம் அதை கலந்து விட்டுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் இருக்கோம் இல்லைங்களா அந்த ஆனியன் பேஸ்ட் எல்லாமே, ஸோ அதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி அவங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டரை ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ அந்த வாட்டர் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 12 விசில்ஸ் ப்ரெஷர் போட்டு இறக்கிட்டேங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பராக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த சுட சுட சாஃப்டான இட்லிஸோட இந்த மட்டன் சால்னா, மட்டன் சேர்வா, வாட் எவர் யூ கால், அதை ஊற்றிட்டு சாப்பிட்றப்ப வேறு லெவல் ஹெவன்லி ஃபீலிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் சூப்பராக இப்போ ஒரு டீ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போயுமே நான்வெஜ் சாப்பிட்டா மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த டீ குடிக்கணுன்ற கிரேவிங் இருக்கும். அன்றைக்கி வந்து கசினும் நம்ம வீட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சாப்பிட்ருந்தாங்க. என்னோடய கசின் வந்து காஃபி சாப்பிட மாட்டா, அவளுக்கு டீ தான் ரொம்ப பிடிக்குன்றதுக்காக ஸோ அரவிந்துக்கும் என்னோடய கசினுக்கும் டீ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இட்லியும் மட்டன் குழம்பும் என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி டீ குடிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்களா.
அண்ட் அன்றைக்கி வந்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலிங்க. கசின் வீட்டுக்கு வந்திருந்தா இல்லைங்களா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக. அவள் வந்து சொல்லிட்டா, அக்கா இன்றைக்கி வந்து நீங்கள் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், எவ்வளோ ஒர்க் நடந்துட்டுருக்கீங்க, இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது, ஸோ நீ கண்டிப்பாக செய்யக்கூடாது, நான் செஞ்சு வச்சுறேன், நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டுங்கன்னு சொல்லிட்டா. ஸோ லஞ்சுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அன்றைக்கி. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு 2 o'clock தாங்க லஞ்சுக்கு போயிருந்தேன் கசினோட வீட்டுக்கு. கசினோட வீட்டில் என்ன ஸ்பெஷலாக எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரான சிக்கன் டம் பிரியாணி வித் சிக்கன் லாலிபாப், ரெண்டுமே சூப்பராக இருந்தது கைஸ். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபேமிலியாக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 o'clock போல் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே நாங்கள் லாஸ்ட் வீக் புக் பண்ணியிருந்த ஆட்டம்பர்க் ஃபேன்ஸ் தான் ரிசீவ் பண்ணிக்கிட்டோம். ஓல்டு ஃபேன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிராண்ட் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 5:30க்கு நம்ம அரவிந்த் கார் வந்து கிச்சன் கிட்டே போயிட்டு மில்கெல்லாம் பாயில் பண்ணிவிட்டு எனக்கு சிக்னல் பண்ணிட்டு இருந்தார், இட்ஸ் மை காஃபி டைம்னு சொல்லிட்டு. நம்ம காஃபி மேனுக்கு வந்து ஈவினிங்லேயும் சரி மார்னிங்லேயும் சரி அந்த காஃபி குடிக்கலன்னா டேவே கம்ப்ளீட் ஆகாதுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம காஃபி மேனுக்கு சூப்பராக ஒரு ஃபில்டர் காஃபி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் நைட்டு டின்னரெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்மால் ஸ்கின் கேர் ரொட்டீன் தாங்க. ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வீட்டில் எங்கே பார்த்தாலும் டஸ்ட்டு தான். ஸோ இட் இஸ் மச் நீடட் அண்ட் அப்படி இருந்தது எனக்கு ஸ்கின் எக்ஸ்ஃபோலியேஷன். இதுக்கு வந்து நான் எந்த ப்ராடக்ட்ஸுமே வெளியே இருந்து க்ரீம்ஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலிங்க. வெளியே இருந்து வீட்டில் இருக்கிற நம்ம பால் ஏடு, கொஞ்சமாக ஓட்ஸ் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர், இதை வச்சு தான் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஐ யூஸ் டு ஃபாலோ. இதை பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். பிகாஸ் ஒவ்வொருத்தரோட ஸ்கின் வந்து ஒரு டைப்பில் இருக்கும். சில பேருக்கு சில இன்க்ரீடியன்ட் செட் ஆகும், சில பேருக்கு சூட் ஆகாது. எதுவானாலும் உங்க ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகுதோ அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்க. பிளைண்டா யாரு செய்யறதையும் வச்சு ஃபாலோ பண்ண வேண்டாம். ஸோ இப்படி தாங்க என்னோட டே அன்னைக்கு போச்சு. அண்ட் வீடியோட இனிஷியல் உங்ககிட்ட சொன்னபடி லாஸ்ட் மந்த் நான் டிமார்ட்ல வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கீழே ப்ரொவிஷன் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போன உடனே லெஃப்ட் சைட் கார்னர்லங்க நான் பார்த்தது வந்து இந்த சீலிங் ப்ரஷ் தான். இதனோட ப்ரைஸ் வந்து 199 rupees. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. எஸ்பெஷலி இந்த காப்வெப்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது போல் ஹூக்ஸ் நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒயிட் கலரில், ஈவன் பில் கவுண்டரில் கூட நிறையா வச்சுருப்பாங்க இல்லைங்களா. திஸ் டைம் ஐ சா திஸ் கலர்ஃபுல் ஹூக்ஸுங்க. நல்ல ஸ்ட்ராங் ஹூக். ஆக்சுவலாக ஈவன் நம்ம மாப்பெல்லாம் கூட ஹேங் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பர்டிகுலராக ஸ்ட்ராங் ஹூக்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கான். இதனோட ப்ரைஸ் வந்து 69 rupees. ஐ பாட் 2 colors. ஒன் இஸ் திஸ் ஆரஞ்ச் ஒன், அதர் ஒன் இந்த க்ரீனுங்க. நல்லா லைட் க்ரீன். ஸோ இது நான் போன உடனே ரொம்ப பிடிச்சது, கலர்ஃபுல்லாக இருந்ததுனால. ஸோ அதுக்காக இந்த ரெண்டுத்தையுமே வாங்கியிருந்தேன். தென் நம்ம ஹேண்ட் வாஷ் லிக்விட் ஃபில் பண்ணுற இந்த பாட்டிலுங்க. திஸ் இஸ் பிளாஸ்டிக் தான், பட் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஏன்னா இந்த உடன் லுக் கொடுத்துருக்கான் இல்லைங்களா மேலே. ஸோ அதுக்காக இது வாங்கியிருந்தேன். இதனோட ப்ரைஸ் வந்து 149 rupeesங்க இதனோட ப்ரைஸ். ஸோ ஆல்ரெடி வந்து நான் லாஸ்ட் டைமும் டிமார்ட்டில் ஒரு ஒயிட் கலர் தான் வாங்கியிருந்தேன் ஹேண்ட் வாஷ் லிக்விட் ஃபில் பண்ணுறதுக்காக. பட் ஒரு பீஸ் தான் இருந்தது, ஒயிட் இன்னொன்று கிடைக்கல. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப வாங்கிக்கலாம்னு நினச்சேன். ஸோ லக்கிலி ஐ காட், பட் பேட்டர்ன் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்டில் இட் லுக் ஸோ க்யூட். அதனால் இது வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த க்யூட்டான ஏர்டைட் கண்டெய்னருங்க. இது வந்து எதுக்காகன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஏன்னா நான் நிறைய ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஐ மீன் ரொம்ப லாங் டைம்க்கெல்லாம் எதுவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டேன். ஸோ ஐ தாட் இந்த குட்டிது வந்து மினி சைஸ் வந்து நல்லா இருக்குதுன்னு தோணுச்சு. இதனோட ப்ரைஸ் வந்து 89 rupees. அண்ட் நமக்கு தேவையான கேர்லி திங்ஸ், ஹேர் பேண்ட்ஸ் அண்ட் இந்த க்ளா. ஸோ இதுலேயுமே நிறைய டிசைனாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுங்க, 50 rupees. திஸ் ஒன் இஸ் 50 rupees. இந்த பிக் சைஸ் க்ளா 50 rupees.
அண்ட் இது வந்து நான் வெஸ்ட் சைட் போனப்போ இந்த பேட்டர்னில் ஒரு பிளேசர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகும்ன்றதுக்காக அது பார்த்த உடனே இதை எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து 35 ருபீஸ் தாங்க. அண்ட் இது கலர்ஃபுல் ஹேர் பேண்ட்ஸ் எல்லாமே லைட் கலர்ஸ். ஆல்ரெடி என்கிட்ட டார்க் இருக்குது, ஸோ அதனால் இந்த லைட் கலர் வாங்கியிருந்தேன். அண்ட் இதனோட ப்ரைஸஸ் 49 ருபீஸ். அண்ட் எப்போயுமே பிளாக் ஹேர் பேண்ட்ஸ் இஸ் மஸ்ட் நமக்கு ஆக்சசரிஸ்க்கு லேடிஸ்க்கு. ஸோ அது அண்ட் இதனோட ப்ரைஸ் இது எப்போ போனாலும் உங்களுக்கு டிமார்ட்டில் கிடைக்குங்க இந்த ஆக்சசரிஸ் எல்லாம். ஸோ இதனோட ப்ரைஸ் வந்து 35. இதெல்லாம் டிமார்ட்டில் தான் என்னை பொறுத்தவரை ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ எவ்ரி மந்த் போனீங்கன்னா இது வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பான் டிசைன்ஸ் எல்லாம். ஸோ அந்த டைமில் ஐ யூஸ் டு கலெக்ட், இதை வாங்கிட்டு வந்துடுவேன், மிஸ் பண்ணவே மாட்டேன். அண்ட் திஸ் ட்ராஷ் பாக்ஸுங்க செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. ஆல்ரெடி என்னோடய கிச்சன் வீடியோ கிச்சனில் பார்த்துருப்பீங்க. நான் என்னோடய வீடியோஸில் ஒரு பிளாக் கலர் வச்சுருப்பேன். பட் ஐக்கியாவோட ப்ராடக்ட் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த சோப் டிஸ்பென்சரெல்லாம் வச்சுருக்கேன் இல்லைங்களா இப்போ. ஸோ அதுக்கு மேட்சாக ட்ராஷ் பாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. ஸோ லக்கிலி ஐ சா திஸ் ஒன் இன் டிமார்ட். ஆக்சுவலாக 2 months பேக்கே பார்த்துருக்கேங்க. பட் அந்த ஐக்கியா ப்ராடக்ட் வந்து நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணல. பட் இந்த டைம் வந்து ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணதுனால இது பார்த்த உடனே கரெக்டாக இருக்கும், நமக்கு நல்லா மேட்ச் ஆகும் நம்மளோட ஒயிட் கிச்சனுக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் இருக்கிறதுனால சொல்லிட்டு இமீடியட்டாக வாங்கியாச்சு. இதனோட ப்ரைஸுமே 199 ருபீஸ். திஸ் ஒயிட் பேஸ்கெட், ஸோ மல்டிபர்பஸ் பேஸ்கெட்டுங்க. ஸோ உங்ககிட்ட சொன்னபடி ஒயிட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக டெம்ப்ட் ஆகிடுவேன். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஈவன் என்னோடய கேபினெட்ஸ்லேயோ ஈவன் கிச்சனில் எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் டிசைட் பண்ணலை. அண்ட் இதனோட ப்ரைஸ் ஆல்சோ 199. நேற்று வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 199 ருபீஸ் தாங்க. ஸோ இது ஒன்று வாங்கிட்டேன். அண்ட் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் ஆல்ரெடி என்னோடது வந்து ஸ்மால் சைஸில் பார்த்துருப்பீங்க. எஸ்பெஷலி இந்த கேப்சிகம் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் பெரிய வெஜிடபிள் சைஸ், இந்த சவுச்சவெல்லாம் வைக்கிறப்ப, ரா மேங்கோ இதெல்லாம் வைக்கிறப்ப வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நமக்கு. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் ஸ்டோர் பண்ணால் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், ஈஸி ஆக்சஸிங் ஆல்சோ. அண்ட் இதனோட ப்ரைஸ் மாத்திரம் 249ங்க. ப்ரீமியர் வைப்ஸுங்க. இது வந்து எத்தனை புல்லுன்னா 15 புல்ஸ் பர் பேக் வரும். ஸோ இது வந்து ஒரு பேக் வாங்கிட்டேன். இதனோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸுங்க. வெரி ரீசனபிள் இல்லை இதெல்லாம்.